பாரும் தேவனே, என்னையும் நீரறிவீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த பரிசுத்த நாளிலும் தெய்வ சமூகத்திலே கடந்து வரும்படியாய் கர்த்தர் பாராட்டின மேலான இரக்கத்துக்காக தயவுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. 139 சங்கீதம் 15வது வசனத்திலே வாராக வாசிக்கின்றோம். நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான துன்பத்தின் பாதையிலும் பலவிதமான வேதனையின் பாதையிலும் கடந்து சொல்லுகிறதான பொழுது பொதுவாக என்னுடைய வேதனை யாருக்கு தான் தெரியும் என்று சொல்லி புலம்பிக் கொள்வார்கள். இந்நாட்களிலும் கூட இந்த 139 சங்கீதம் வாசித்துக் கொண்டிருக்கிறதான பொழுது உங்களில் எத்தனை பேர் இவ்விதமான ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறீர்கள் என்பது தேவனுக்கு நன்றாக தெரியும். அவருக்கு மறைவான ஒன்றுமே இல்லை. நம்முடைய தாயின் கருவிலே நாம் உருவாக்கப்பட்ட போதே நம்மை கண்டவர் நம்முடைய தேவன். இவ்விதமான ஒரு தேவன் நம்மோடு கூடவே ஒவ்வொரு நாளும் இருக்கிறார் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்த்தால் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் நிச்சயமாக நாம் வெற்றி கொள்ள முடியும். இங்கே தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறதான பொழுது இவ்விதமாய் அவர் கூறுகிறார், உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நான் உம்மை விட்டு எங்கே போவேன்? என் நாவில் சொல் பிரவாவதற்கு முன்னமே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். நம்மை குறித்து அனைத்தையும் அறிந்த தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் உன்னதமானவர். அவர் நம்மோடு கூடவே நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே அவர் கூடவே வருகிறார் என்பதை நாம் நினைப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் முன்னெடுத்து செல்ல நம்மை பலப்படுத்துவதற்கு அதுவே போதுமானதாய் காணப்படும். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அந்தரங்கமான செயல்களையும் அவர் காண்கிற தேவன் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். என்னுடைய இஷ்டம் போல நான் விரும்பின காரியத்தின் வழியாக நான் வாழ்ந்து கொண்டு என்னுடைய இஷ்டம் போல நான் செய்து கொண்டு தேவன் என்னை மறந்தார் என்று ஒரு நாளும் யாரும் சொல்ல முடியாது. அதே சமயம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத சூழ்நிலையில் கூட வாழ்ந்து கொண்டு யாரும் என்னை காணவில்லை என்ற எண்ணத்தோடு பரிசுத்தவான்கள் போல பாசாங்கு செய்து கொண்டு மாயமாலமாய் வாழ்வோமானால் அந்த நிலைமையிலையும் தேவன் நம்மை காண்கிறார் என்பதை ஒரு நாள் மறந்து போய்விடக்கூடாது. அனைத்தையும் காண்கிற தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவமான நிலைமையை உணர்ந்தவர்களாக தெய்வ சமூகத்தில் நம்மை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுத்து தெய்வ சமூகத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியான இந்த காலை வேளையில வாஞ்சிக்கிறார். இந்த சங்கீதக்காரர் தாவீது அவர் முடிக்கிறதான பொழுது தாவீது ஒரு ஆழமான ஜெபத்தை இங்கே ஏறெடுக்கிறதை சற்று கவனித்து பாருங்கள். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஆராய்ந்து பார்ப்பதற்கு நாம் அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று இடம் கொடுப்போமா? வேதனை உண்டாக்கும் வழிகளை விட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியாக இன்றே நம்மை தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாட்களும் தெய்வ சமூகத்திலே கடந்து வரும்பொழுதெல்லாம் நம்முடைய வார்த்தையிலும் நடக்கையிலும் சிந்தனையிலும் செய்கையிலும் ஆண்டவரே முக்கிய விரோதமாய் நான் பாவம் செய்திருப்போமனா என்னை மன்னிங்கப்பா என்று சொல்லி தெய்வ சமூகத்திலே சங்கீதக்காரர் தாவீதை போல நாம் பரிபூர்ணமாய் அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கிறதான பொழுது சகல விதமான பாவங்களை மன்னிக்க அதிகாரமுள்ள தேவன் நிச்சயமாக அவர் மன்னிப்பார். அவருடைய சிருஷ்டிக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆகையினால அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய சித்தம் செய்யும்படியாய் தேவனுடைய கரத்தில் நம்ம கொடுப்போம். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, தாவீது ஜெபித்தது போல அப்பா இன்று நாங்களும் தெய்வ சமூகத்திலே இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களும் தகப்பனே நீர் எங்களை ஆராய்ந்து பார்ப்பீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஒவ்வொரு நாட்களும் நீர் எங்களோடு கூட வருவீராக ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிற வார்த்தை கேட்ட யாவரையும் உடைய கரத்திலே அப்பா அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஆண்டவரே. என் தகப்பன் நம்முடைய பிள்ளைகள் கூடவே இருந்து தகப்பனே நீங்க வழி நடத்துங்க அப்பா, பரிசுத்தம் பாதை வழி நடத்துங்க, நன்மையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அவைகள் முற்றும்
என்னிலே வெளிச்சம் தந்தீர்.